அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமார்களுக்கு ஒரு 3 செய்தியை சொல்லித் தருகின்றார்கள். இந்த 3 செய்தியும் ஒவ்வொரு மூமினானவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டும். முதலாவது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில்மன் கதாஅக, உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவர் நம்மை துண்டித்து வாழுகிற பொழுது அவர் உறவினராக இருக்கட்டும் அல்லது உறவினர் அல்லாதவராக, அண்டை வீட்டாராக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நம்மை துண்டித்து வெட்டி வாழுகிற பொழுது முடிந்தவரை நாம் அவர்களோடு இணக்கத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது முதல் காரியம். மக்கமா நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களின் உறவினர்களான குறைஷிகள் சொல்லன்னா துன்பங்கள் கொடுத்த சமயத்திலும் கூட நபி அவர்கள் துண்டித்த தன்னுடைய உறவுகளை ஆதரித்து இணைத்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது முதல் செய்தி. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநீதம் இழைத்தவனே நீ மன்னித்து விடு என்று சொன்னார்கள். பொதுவாக மன்னிக்கிற குணம் அது உயர்ந்த குணம், தயாள குணம், அது ரப்புனுடைய குணம். ஒரு மனிதன் தவறு இழைக்கிற பொழுது, நமக்கு அநீதம் இழைக்கிற பொழுது, அந்த மனிதனுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள் என்று சொன்னார். யாராவது நமக்கு அநீதம் இழைத்து விட்டால், நமக்கு பாதகத்தை உண்டாக்கி விட்டால், அவர் கொடுத்த தொல்லையை விட பெரிய தொல்லை நம்ம கொடுக்க வேண்டும், அவருக்கு துன்புறுத்தல் கொடுக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே நாம் கேடை நாட வேண்டும் என்று நினைக்காமல், உங்களுக்கு தொல்லை கொடுத்தவருக்கும் அநீதம் இழைத்தவருக்கும் நீங்கள் நன்மையை நாடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது செய்தி சொன்னார்கள், அற்புதமான செய்தி, வஹஸின் இலா மன் அஸா இலைக்க, உங்களுக்கு தீங்கி விளைவிப்பவரின் பக்கம் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார். இதுதான் ஒரு மூமினுடைய சிறந்த தன்மை குணம். நமக்கு ஏதாவது தீங்கி விளைவித்தால் அவருக்கு பிறகு தீங்கை நம்ம கொடுக்க வேண்டும், சங்கடத்தை கொடுக்க வேண்டும் நினைக்காமல் வஹஸின், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆக இந்த 3 காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரமல்லாது தங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.